அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலப்பாடை தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி மாசி 22 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 6, 2026. இன்று வாஸ்து நாள். அதே போல் சங்கடங்களை தீர்க்கும் சங்கட சதுர்த்தி இரண்டும் சேர்ந்து வருவதால் இன்று அருமையான நாள்னு சொல்லலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 10:26 அஸ்தம், பின்பு சித்திரை. திதி இன்று மாலை 6:57 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் புரட்டாதி. ராசி பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம். சந்திராசை பொறுத்தப்பட்ட ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்ப ராசி கும்ப லக்கணம், மீன ராசி மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சாலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து இது கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தோட சுபவரையை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் வரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். சுக்கிரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சுக்கிரவாரம் முடிந்ததும் அடுத்து புதன் வர சுபவர, அதுக்கடுத்து சந்திர வர சுபவர. இந்த 2 வாரங்கள் முடிஞ்சால் அடுத்த வர சனி ஒரு அசுப வர வரும். அதுக்கு அடுத்தது குரு வர சுபவர வரும். இந்த சுபவரையில் எந்த காரியத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். இன்று வாஸ்து நாள் என்பதால் இந்த சுபவர டைமில் பூமி பூஜை போடுறது, வீட்டு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் செய்தால் அது அந்த வீடு உங்களை வாழ வைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். ராவு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அதே போல் இந்த குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்தாலும் அது தீவினையே ஏற்படுத்தும். இப்போ குளிகை டையில் போய் தங்கம் வாங்கினாலும் அது பாதிப்பையே கொடுக்கும். குளிகனை பொறுத்த மட்டும் மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டக்கூடியது. ஆனால் அது தீவினையாகவே செய்யுமே தவிர நன்மையை செய்யாது. ஏன்னா குளிகைன்னா மாந்தினா குளிகை. நீங்கள் கருத்தி கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.